ஹாய் அன்பா, உங்ககிட்ட யாராவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அல்லது ஒரு 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இருந்தால் மானிட்டேஷன் கிடைச்சிரும்னு சொன்னாங்கன்னா அதை கண்டிப்பாக யாரும் நம்பாதீங்க. அது ஒரு சுத்த போய். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இனிமேல் நீங்கள் ஒரு புதுசாக சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கனாலும் சரி அல்லது மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கனாலும் சரி, கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்காத யாருமே அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவுக்கு வியூஸ் போகணும் அப்படின்றதுக்காகலாம் இப்படி ஒரு கண்டென்ட்டை நான் போடலை. ஏன்னா நம்மளோட சேனலை பொறுத்த சினிமா அப்டேட் சேனல் தான். இந்த விஷயத்தெல்லாம் தேடி நான் யூடியூப்ல அலைஞ்சேன். எனக்கு அவ்வளவா சரியா அந்த விஷயங்களோட டீட்டெயில்ஸ் கிடைக்கல. அதனால் உங்களுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பிளஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ். நீங்க ஷார்ட்ஸ் போடுற சேனலாக இருந்தால் ஒரு 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் வேணும். அப்படி இல்லை நான் ஏர்லி ஆக்சஸ் தான் அப்ளை பண்ண போகிறேன்னாக்கா உங்களுக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அல்லது ஒரு 3 மில்லியன் ஷார்ட் வியூஸ் அல்லது ஒரு 3000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலே போதும். இதெல்லாம் மட்டும் இல்லாத அடிஷ்னலாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் சேனல் ஆரம்பிக்கும் போதே அதை முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனாலுமே இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் உங்கள் சேனலுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஆக்டிவில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாக்கா உங்கள் சேனலுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷனே காட்டாது. என் சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக பரவாயில்ல. அதனால் எந்த பிரச்சனையும் வராது. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங் இருக்குது அப்படின்னாலுமே பிரச்சனை கிடையாது. இது எல்லாத்தையும் நான் சும்மாலாம் அடிச்சு விடல. எல்லாத்துக்குமான ப்ரூஃப் வீடியோவில் இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் சொன்னது எல்லாமே இருந்தாக்கா உங்களால் அப்ளை மட்டும்தான் பண்ண முடியும். மானிட்டேஷன் கிடைச்சிருமா கேட்டிங்கனாக்கா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான். சரி, கிடைக்கிறதுக்கு என்ன தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்பவே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை சொல்லிகிட்டே போனால் சொல்லிகிட்டே போய்கிட்டே இருக்கலாம் 1 மணி நேரம் வீடியோவா. ஆனால் என்னால் எவ்வளோ சொல்ல முடியுமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். உங்களுடைய சேனல்ல மத்தவங்களோட வீடியோவை எடுத்து போடவே கூடாது. ஒரே மாதிரியான கண்டென்ட்டே போட்டுட்டே இருக்க கூடாது. அப்படி போட்டீங்கன்னாக்கா ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது உங்களோட எஃபர்ட்டே இல்லாத வீடியோ போடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாங்கா ஒரு இமேஜை வச்சு விட்டுட்டு சும்மா ஏதோ ஒரு படத்தோட தம்ப்நெயில எடுத்து வச்சு விட்டுருவாங்க. அது இன்அத்தென்டிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெயினாக எந்த சேனலுக்கு வருதுன்னா ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணி சேனல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க சேனலுக்குலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அடுத்தது யூடியூப் பாலிசிக்கு எதிரான வீடியோக்கள் போடக்கூடாது. இதுக்கு டிசப்டிவ் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது மெட்டா டேட்டா இஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு தம்ப்நெயில்ல ஒரு ஷாக்கிங்கான மக்கள்லாம் அதை கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி வச்சுட்டு உள்ள போனால் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் டைட்டிலுமே ஒரு ஷாக்கிங்கான இதை போட்டுட்டு உள்ள போனால் வேற ஏதோ ஒன்று இருக்கும். அப்படி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக மெட்டாடேட்டா இஷ்யூ அப்படின்றது வரும். இது டிஸ்கிரிப்ஷனுக்குமே ஆட் ஆகும். இதெல்லாம் தான் முக்கியமாக வரக்கூடிய ப்ராப்ளம். ஆக மொத்தத்தில் உங்களோட கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும். ஃபேஸையே காட்டாத வாய்ஸ் ஓவரும் கொடுக்காத அப்படி ஒரு வீடியோ போடவே கூடாது. ஒன்று ஃபேஸை காட்டி எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா வாய்ஸ் ஓவருக்காக கொடுத்துருக்கணும். இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே என் சேனலில் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள். சரி வாங்க நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒயிட் ஸ்டுடியோ ஆப்லையுமே பண்ணலாம் அல்லது வெப்சைட்டில் கூட பண்ணலாம். ஆனால் ஆப்பில் பண்ணுறது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி நமக்கு தோணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒயிட் ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கே ஏர்லி ஆக்சஸாக ஃபுல் மானிட்டேஷனாக அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த வாட்ச் ஆட்ஸு ஷார்ட் ஃபீஸ் ஆட்ஸ் இதெல்லாம் சேர்த்து கீழே அப்ளை ஆகணும்னு வந்துச்சுனாக்கா ஃபுல் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறது. அப்படி இல்லைனாக்கா கண்டினியூ டு க்ரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு 3000 தான் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதில் மொத்தம் 3 ஸ்டெப் காட்டும். அப்ளை நவுல போனீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பொறுத்தளவுக்கு நான் அவங்களோட பாலிசி எல்லாத்தையும் சும்மா லைட்டாக படித்து பார்த்துட்டு டிக் கொடுத்தீங்கன்னாக்கா டிக் ஆகிடும். அடுத்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இல்லைனாக்கா நோ ஐ நீட் கிரியேட் ஒன் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுனாக்கா இருக்குது அப்படின்னு மாரி கொடுத்து நீங்கள் ஜிமெயில் ஐடியை லாகின் பண்ணிங்கனாக்கா உடனே டிக் ஆகிடும். இல்லைனாக்கா நான் சொல்கிறது பாருங்கள், எனக்கு இருக்கா இல்லையான்னு டவுட்டாகவே இருக்குதுனாக்கா புதுசாக ஒரு இமெயில் ஐடியும் புதுசாக ஒரு நம்பர் பேர்லேயே ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இமெயிலை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இமெயிலை உங்களுக்கு எந்த இமெயில் வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள். சேனலோட இமெயில் தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. எந்த இமெயில் வேணால் இருக்கலாம். அதில் அப்புறம் கண்ட்ரி டெரிட்டரின்னு கேட்கும். அதில் இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் டிக் பண்ணிவிட்டு செட்டப் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட நேம் கேட்பாங்க, அட்ரஸ் கேட்பாங்க. எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அட்ரஸை பொறுத்தவரை கரெக்டாக ஃபில் பண்ணணும். அடுத்தது $10 அதெல்லாம் ரீச் பண்ணக்குள்ள அந்த அட்ரஸுக்கு தான் அந்த பின் வெரிஃபிகேஷன் எல்லாமே வரும். அக்கௌண்ட் டைப்பை பொறுத்தளவுக்கு இண்டிவிஜுவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நேம் அண்ட் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நல்லா செக் பண்ணி பார்த்து டிக் கொடுங்க. நேமை பொறுத்தளவுக்கு பேன் கார்டில் உள்ள மாரி சிமிலராக கொடுங்க. நேம்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு அட்ரஸும் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக கீழே சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுக்கு யூடியூபோட ஸ்டூடியோ பேஜுக்கு தானாகவே ரீடைரக்ட் ஆகும். அப்படின்ற மாதிரி ரீடைரக்ட் டு யூடியூப் அப்படின்ற மாதிரி காட்டுனுச்சுன்னா நீங்களே டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி தான் காட்டும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அப்படி பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸில் டிக் காட்டிடும்.
புதுசாக கிரியேட் பண்ணுறீங்கன்னா 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி யூடியூப் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவ்வளோலாம் ஆகாது. அதிகபட்சமே 2-3 நாள் தான் ஆகும். என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து ஒரு 4 மணி நேரத்திலே வந்து டிக் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், தானாகவே இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற மாதிரி காட்டும். நான் வந்து 26 அப்ளை பண்ணேன். 29 அன்னைக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யூடியூப் தரப்புலேருந்து அதிகபட்சம் 1 மாதம் வரைக்கும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதிகபட்சம் 1 வீக் வரைக்கும் தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இப்படி வந்த உடனே அதை பார்த்துட்டு வந்து ரொம்பவே சேட் ஆகிட்டேன். ஏன்டா நம்ம எந்த ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட்டுமே போடலையா, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து நேற்று வீடியோவே போடலை. அடுத்தது வந்து 2 ஆப்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று அப்பீல் பண்ணுறது, அடுத்தது வந்து எடிட் அண்ட் ரீஅப்ளை. அதாவது நீ உங்கள் சேனலில் ரீயூஸ்டு கண்டென்ட் ஏற்கனவே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது ஒருத்தன் வந்து ரீஅப்ளை 1 மந்த் வெயிட் பண்ணிக்கலாம். இல்லை நான் எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கேன், யூடியூப் தரப்புல வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பீல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வீடியோஸுமே வந்து டெலீட் பண்ணியிருக்க கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய அப்பீலை வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. நான் வந்து அப்பீல் தான் பண்ணேன். அப்பீல் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணணும் எல்லான்றதையும் அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு கமெண்ட்டில் வேணுமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்பீல் வந்து 29 அன்னைக்கு பண்ணேன். எனக்கு வந்து ஜூலை 1ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து எனக்கு அப்ரூவ்டு பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, யூடியூப் தரப்பில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கனாக்க கண்டிப்பாக அப்பீல் பண்ணுங்கள், அப்ரூவ்டு கொடுத்துருவாங்க. அப்பீல் வீடியோ மட்டும் கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும். எனக்கு இப்போ மானிட்டேஷன் கிடைச்சிருக்குன்னா அது எல்லாமே உங்களால் தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து இந்த மாதிரி ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. புதுசாக சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.